லைன்ல நிக்கல பாட்டி இப்ப. அப்ப யாருக்கு போடுவீங்க? என்ன பேரு? என்ன சின்னம்? சின்ன என்ன சின்னம் சொல்லுங்க. மைக்கு சின்னம். மைக்கு சின்னம். பிடிங்க. பாட்டி வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இங்க பாருங்க, எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுவீங்க சொன்னாங்கல்ல, சொல்லுங்க பாப்போம். சொன்னாங்க. அப்ப சொல்லுங்க. மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும். சரியா? கூப்பிட்ட குரலுக்கு யார் வருவாங்கன்னு பார்த்து ஓட்டு போடுங்க. கண்ணுக்கு தெரியாம காசு மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் திரும்ப அவங்க முகத்தை பார்க்க முடியும். உங்க பேத்தி தான் வரும். ஞாபகம் வச்சுட்டு மைக் சின்னத்துல ஓட்டு போடணும். சரியா? சரிங்க பாட்டி. நன்றி. வணக்கம் பாட்டி. சொல்லுங்க பாட்டி, ஏதோ சொல்லணும்னீங்களாமே. கண்டிப்பா அதுக்கு தான் வரும். சந்தோஷம் ஏற்படும். இங்க பாருங்க பாட்டி, சாராய கடை நடத்துறாங்கன்றீங்கல்ல, அதை வந்து ஃபேக்டரி வச்சு செய்வாங்கல்ல, சாராய உற்பத்தி பண்ணுவாங்கல்ல, அதை செய்யறதே வந்து இந்த ஸ்டாலின் தான், ஆட்சியாளர்கள் தான். அப்புறம் எப்படி சாராய கடை மூடுவாங்க? அதுக்குதான் அது முன்ன சந்தோஷம் ஏற்படும். எங்க கட்சியில யாருக்கும் சாராய ஃபேக்டரி கிடையாது. நாங்க வந்து நிச்சயமா மூடுவோம். எங்களுக்குலாம் நாங்க அதிகாரத்துக்கு வந்தா தானே செய்ய முடியும். நீங்க ஓட்டு போட்டா தான் நாங்க வர முடியும். அதனால இந்த முறை மாற்றத்துக்கு போடுங்க. இவ்வளவு நாள் எல்லாத்தையும் சொல்றீங்களா? சரி, எங்க இருக்கு நம்ம வீடு? எங்க இருக்கு? சரி, போறோம். அங்கதான் போறோம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாத்தையும் சொல்லி போட வைக்கணும். 10 பேர் இருக்கீங்களா? சரி, வரேன். தம்பி எல்லாம் இளம் புரட்சியாளர்கள். ஃபர்ஸ்ட் ஓட்டர் சொன்னீங்களா? அப்புறம் என்ன? அப்புறம் அதான் சொல்றேன், சீமானோட படை தளபதிகள். பாப்பீங்களா? அண்ணன் பேசுனதெல்லாம் பாப்பீங்களா? கட்சி தம்பிங்க. இப்ப வந்து நான் ஓட்டு கேட்க கூடாது, கூட வாங்க வேலை செய்யலாம். லோக்கல்ல இங்க பாருங்க, நாங்க வந்து இன்னையோட போயிடுவோம், திரும்ப வருவோம். இருந்தாலும் இடைப்பட்ட காலத்துல யாராவது வந்து காசு கொடுத்து ஓட்டு கேட்கறாங்க, மக்கள் மனசை மாத்துறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் நின்று அவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்து சொல்லணும். காசு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நல்லது செய்ய மாட்டாங்க, அந்த காசு எப்படி சம்பாதிக்கலாம் தான் யோசிப்பாங்கன்றத யாரு கடமை நின்று செய்யறது? நீங்க தான் செய்யணும். நம்ம ஊர்ல நம்ம தானே மாத்தணும். இது என்னுடைய கடமை மட்டும் இல்லப்பா, அபிநயா கடமை மட்டும் இல்ல. இவங்கெல்லாம் இத்தனை ஊர் தாண்டி வந்திருக்காங்க, வேலையை விட்டுட்டு வந்திருக்காங்கன்னா அவங்க அவங்களோட கடமை. சரியா? இது உங்க கடமையா நினைச்சு உங்களுக்கும் வந்து அடுத்த தலைமுறைன்னு ஒன்று உருவாகும். உங்க கூடயே வந்து உங்களோட அத்தை பசங்க, சித்தி பசங்க, அக்கா தம்பி பசங்களாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் சேர்த்து தானே நம்ம வேலை பார்க்குறோம். அது அப்போ உங்களுடைய கடமையும் தானே. சரிங்களா? இந்த ஊர்லயே சுத்தி முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடு 20 வீடுன்னு கேன்வாஸ் பண்ணுங்க. சரிங்களா? சரி, எங்க இருக்கு உங்க வீடுலாம்? சரி ஐயா, நல்லா இருக்கிறீங்களா? இந்த மைக் சின்னத்தை பார்த்து குத்திடுங்க. ஒரு குத்து. மொத்தத்துக்கு அநியாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு குத்து. அதுக்கு ஒரே இது எங்கன்னா மைக் சின்னத்தை பார்த்து குத்துறது தான். ஓட்டை போட்டுருங்க. நீங்கள் வீட்டுக்கு வாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரிங்களா? உங்கள் மகன், மூத்த மகன் இவர் தான் இன்றைக்கி வந்து தமிழகத்தில் நடக்கிற அநியாயத்துக்கு பூரா தட்டி கேட்குறாரு. உங்கள் மூத்த மகன், நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, மைக்கை பார்த்து குத்திடுங்க. சரிங்களா? இந்த சின்னம் உங்க டாக்டர் பிள்ளைதான், பேத்தியா வேட்பாளர். இவரோட தங்கச்சி தான் நானு. இந்த கொசப்பாளையத்துல இருந்து வரேன். கொசப்பாளையம் தெரியுமா? அந்த ஊரு பொண்ணு தான். போட்டுறீங்களா ஓட்டு? எந்த சின்னத்துல போடுவீங்க? மைக்கு ஓட்டு போடுற அன்னைக்கு கூப்பிடுவாங்க. சரியா? அப்ப காசு கொடுத்து கூட்டாலும் காசு வாங்கி வேட்டியில வச்சுன்னு என்ன பண்ணணும்? என் பேத்திக்கு தான் நான் போடுவேன்னு மைக்ல போடணும். சரியா? பேசுற ஒரே கட்சி நாங்க தான். இந்த ஆடு மாடு மேய்த்தல், கோழி வளர்த்தல் இதெல்லாம் அரசு பணியா மாத்துறது ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசியிருக்காங்களா? இப்பெல்லாம் என்ன ஆடு மாடு வளர்க்குறீங்களான்னு கேவலமா பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் அரசு பணியா மாத்துவோன்னு சொல்ற ஒரே கட்சி நாங்க தான். இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிறீங்க, விவசாயம் பண்றீங்கன்னா நாங்க வந்துட்டோம்னா நீங்க எல்லாம் கவர்மெண்ட் வேலைன்னு பேசுறாங்களே, அந்த மாதிரி ஒரு வேலைக்கு கொடுத்துருவோங்களாம். உங்க நிலத்தெல்லாம் நாங்களே வாங்கி பயிரிட்டுருவோம், உங்களுக்கு காசு மட்டும் கொடுத்துருவோம். வேணா நீங்களும் வந்து வேலை செய்யலாம். சரிங்களா? இதுதான் நாங்க கொண்டு வரோம். டாஸ்மார்க்க மூடிடுவோம்க்கா. டாஸ்மார்க் ஒழிச்சிருவோம். ஒரு பொண்ணுக்கு தானேக்கா தெரியும். தமிழ்நாட்டுல சாராய கடை ஒழிக்கணும்னு
நின்று பேசக்கூடிய ஒரே அண்ணன் நம்ம சீமான் அண்ணன் தான். ரெண்டு உண்மையிலுமே பேரும் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒழிக்கல. ஆலைகள் அவங்க நடத்துறாங்க. போட்டு என்ன பையன்? அவங்க தான் ஆலைகளே நடத்துறாங்க. நாம் தமிழர் போடுங்க. குடிச்சு இந்த டாஸ்மா குடிச்சு அதான் இங்க மாறணும்னா மைக்குக்கு போடுங்க. சரிம்மா அம்மா, சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்க. அழகா கண்டிப்பா இந்த மாதிரி அந்த குடிசாலையை மூடுறோன்னு சொல்றவங்க தானே அதை நடத்துறாங்க. அவங்க எப்படி மூடுவாங்க? காசை கொடுக்கறது ஆலையை மூடல நிம்மதி நீங்க அதான் எங்களுக்கு அதிகாரம் வந்தா மூட முடியும். இங்க இருங்க. ஓட்டு போட்டாதான் அதிகாரம் வரும். இருக்கணும். உங்களுக்கு கண்ணீர் வரதில்ல, நினைச்சிட்டு ஓட்டு போடுங்க. மாற்றம் நாங்க வந்து பாப்போம் உங்களை. மலையப்படை நாங்க இருக்கிறோம். எத்தனை அது கல்வி கொடுத்து போகுது, நான் ஒரு தொழில் கொடுத்தா அரசு பள்ளிலாம் எவ்வளவு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்க ஓனதான் ஜீவம் வரலாம். ஐயா மைக் எத்தனை இழப்புகளை தாங்கி இந்த வழி வருதுன்னு கண்டிப்பா நாங்க தெரியுது. சொல்றது நாங்க செய்வோம். இருக்கிறோம். பின்னாடி இதெல்லாம் படிச்சு பாருங்க. குழந்தைகளுக்கு படிச்சு சரிங்களா? அதுக்கான வேலை வாய்ப்பு உருவாக்குறது அரசியல் அண்ணன் செய்யற அரசியல் தான். கண்டிப்பா ஒரே பொண்ணு நான் தான் நிக்கிறேன் இந்த தேர்தல். மத்தவங்க எல்லாம் ஆம்பளைங்க தான் நிக்கிறாங்க. நான் தான் ஒரே ஒரு பொம்பளை நிக்கிறேன். உங்களுடைய தேவை எனக்கு புரியுமா? எனக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. நானும் இப்ப அடுத்து என் பிள்ளை எல்லாம் நல்லா வாழணும்னு யோசிப்போம்ல. அப்ப எனக்கு தானே புரியும். காசு நாங்க கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்க காசு கொள்ளடிக்க மாட்டோம். சேவை செய்ய வந்திருக்கோம். சரிங்களா? அதனால காசு கொடுத்துலாம் வாக்கு கேட்கறவங்களுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. சரிங்களா? நடத்தாகுது போய் சொல்ல மாட்டாங்க. சரிம்மா நீங்க அழாதீங்க, கவலைப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? அண்ணா வரேண்ணா. அம்மா வீட்டில் நீங்க தான் இருக்கீங்களா? சரிம்மா ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நல்லவங்களுக்கு நாங்கள் பேசுனது கேட்டிங்களா இல்லையான்னு தெரியல. ஒரு நல்லவங்களுக்கு படித்தவங்களுக்கு நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கம்மா. இத்தனை வருஷமாக கொள்ளடிக்கிறவங்களுக்கு லஞ்சம் வாங்குறவங்களுக்கு அதெல்லாம் பண்ணி காசு கொடுத்து திரும்ப ஓட்டு வாங்குறாங்க. பதவி வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. பணம் சம்பாதித்து வச்சு திரும்ப பதவிக்கு போகிறாங்க. இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டு ஏமாறணுமா? சொல்லுங்க நீங்களே. எத்தனை வருஷம் தான் நம்மளும் இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாறுறது? ஒரு தடவையாவது காசை வாங்கிட்டு அடுத்தவங்களுக்கு ஓட்டு போட்டால் தானே ஒரு பயம் வரும். எப்பா இதுக்கு மேல அதான் இதுக்கப்புறம் காசு கொடுத்தா வேலைக்கு ஆகாது. எப்படி யார் என்ன செய்யறான்னு பார்க்கலாம். போட்டவங்க ஒருத்தருக்கா போட்டுனா இருந்தா ஒருத்தரே ஜெயிச்சு. அதேதான் இந்தாங்க. இதுக்கப்புறம் காசு கொடுத்தா வேலைக்காவது நல்லது பண்ணணுன்ற பயமாச்சு வரணும். அதுக்காகவாது மாத்தி போடுங்க. மைக்கு சின்னத்துல போட்டுருங்க. சரிங்களா? சரிம்மா வீட்டுல எத்தனை ஓட்டு இருந்தாலும் சேர்த்து போடுங்கம்மா. இந்த காசு கொடுத்தவங்களுக்கு ஒரு ஓட்டு, இந்த பக்கம் ஒரு 2 ஓட்டுன்னு போட்டுறாதீங்க. சரிங்களா? நல்லவங்களுக்கு போடுங்க. காசு கொடுக்குறவங்களாம் வந்து நல்லது பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான் ஒரே வார்த்தை. சரி இப்போ நம்பி போலாமா? பேத்திக்கு போட்டுருவீங்களா? சரி. ஒரே பொண்ணு நிக்குதுங்க. எளிய பொண்ணு, தமிழ் பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏதாவது காசு கொடுத்து வாக்கு கேட்டாங்கன்னா அவங்க காசு கொடுத்துட்டு அதை எப்படி சம்பாதிக்கலாம் தானே பார்ப்பாங்க. நாங்கள் காசுலாம் கொடுக்க மாட்டோங்க ஐயா. நல்லது பண்ணணும், உண்மையாகவே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம். அதனால் காசு கொடுக்க மாட்டோம், கொள்ளையும் அடிக்க மாட்டோம். இதுதான் இந்தாங்க ஐயா. இது எல்லாமே நாங்கள் வந்து விக்கிரவாண்டி அன்னியூருக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். படித்து பாருங்கள். ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. மைக்கு சின்னம் இந்த பிள்ளைங்களை மனசில் வச்சுட்டு ஓட்டு போடுங்க. போதும். சரிங்களா? போயிட்டு வரம்மா. இல்லை வந்து நின்றுட்டு எல்லாரும் வந்து பேசுகிறோம். டாக்டரு படித்தவங்க எல்லார் முகத்தையும் பாருங்கள். காசு எங்கள் கையில் இருக்குதா? காசு கொடுக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் திரும்பவும் ஆட்சிக்கு வந்தால் கொள்ளடிக்க மாட்டோம். காசு கொடுக்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த காசை திரும்ப எப்படி எடுக்கலாம் தானே பார்ப்பாங்க. நாங்கள் காசு கொடுக்காம நிற்கிறோன்னா இதெல்லாம் செய்யறதுக்காக யோசிப்போம். நாங்கள் கொள்ளடிக்க மாட்டோம், லஞ்சம் வாங்க மாட்டோம், உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம். ஆஸ்பத்திரிக்கு போனால் நல்ல வைத்தியம் கிடைக்கும், இலவச வைத்தியம் கிடைக்கும். அந்த பிள்ளை படிக்க போனால் தரமான படிப்பு கிடைக்கும். இது எல்லாத்தையும் பற்றி பேசுறது நம்ம தான். சும்மா காசு கொடுத்தோமா ஓட்டை வாங்கினோமா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் வரலாம் அப்படின்றலாம் நம்ம கிடையாது. ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? மைக்குக்கு தான் போட்டிங்களாண்ணா? களஞ்சியம் போட்டிங்களா? களஞ்சியம் அவர் தான் நின்னாரு. அவங்க சொல்றத செய்யுங்க. மைக்குக்கு போடுங்க. நம்ம அண்ணனுக்கு தான் போட்டிருக்காரு. நமது சின்னம் மைக் சின்னம்.